மிருக ஜீவங்களே, நீங்கள் பயணத்துக்கு பயன்படுத்தும் காலம் இதோ வருகிறது என்று 24 வருடத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் சூப்பராக நிறைவேறப் போகிறது. ஒரு சம கையை தட்டுங்க. அவை தேசம் கேட்பாரற்று கிடக்கும். இப்போ தமிழ்நாடு முழுதும் பாவிகள் கிட்டத்தட்ட இல்லையா? ஒன்றில் விக்கிரத்தை வழிபடுகிற ஒரு பாவம், விபச்சாரத்தை நேசிக்கிறது ஒரு பாவம், இல்லைன்னா முன்ஜென்ம பாவம், முன்ஜென்ம சாபம், இல்லைன்னா சர்ப்பத்துக்கு பால் கொடுக்குற சாபம். ஏதாவது இங்கே நீங்கள் பாவி லிஸ்ட்லாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவர் கிட்டத்தட்ட எல்லோரையும் அழிச்சிடுவார். நேற்று சொன்னார், பாவம் செய்கிற தேசத்தை நான் அழிப்பேன்னார். அவர் பாவம் செய்கிற பட்டணத்தையும் தேசத்தையும் ராஜ்யத்தையும் அழிப்பார். அழித்தால் போக்குவரவு இல்லாமல் தேசம் கிடக்கும். இப்போ சென்னை பட்டணம் போக்குவரவு இல்லாமல் இருக்கும், வீடுகளும் கேட்பாரற்று கிடக்கும். கேட்பாரற்று கிடக்கும். அதான் ஆளுக்கு ஒரு வீடு எடுக்க போகிறோம் ஜீவளி பிள்ளைகளுக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் வீடு வேணுமா? இல்லை, அங்கே பின்னாடி ஒரு வயசு இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீடு தண்ணி பிரச்சனை தான் சொல்லுவாங்க. உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? மேரியா? எல்லாரும் மேரி எஸ்தர்னு பேர் வச்சா. லட்சுமி. நம்ம லட்சுமியே போதும். நீங்கள் என்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறும்போது பேரை மாற்றிக்கலாம். நீங்கள் மாறாமல் பேர் மாற்றி என்ன பிரயோஜனம்? அந்த எஸ்தருக்கே மரியாதை போயிடும் இல்லையா? ஆகவே லட்சுமிக்கு சொல்கிறது, சென்னை பட்டணம் போங்க, ஒரு வீடு காத்திருக்கும் உங்களுக்கு. கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம் தான். சென்னை அழியும், சென்னை ஒளியும், வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். உங்களுக்கு விருப்பமான ஒரு வீடு எடுத்துடுங்க. சரியா? 34 மாடி 36 மாடி வரைக்கும் உண்டு. கேளம்பாக்கம் போனீங்கன்னா தெரியும், ஒரு வீடுக்கு ஹைட்டு அங்கே தான் பார்க்க முடியும். சதுப்பு நிலத்தில் கட்டி வச்சுருக்காங்க. எங்கே வேணுமோ எடுத்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வீடுகள் கேட்பாரட்டு கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் 20 வருடங்களுக்கு முன்பாக 23 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி வருகிறேன். இப்போவும் சொல்லி வருகிறேன். பொன்னும் வெள்ளியும் வீதியில் கேட்பாரற்று கிடக்கும். இன்னைக்கு நல்ல விலை ஏறனால நிறைய பேருக்கு பயங்கர கோபம். ஐயோ ஐயோ, நகையெல்லாம் பேங்கில் இருக்கே, ஐயோ ஐயோ, என்ன விலை விற்றுட்டோமே, கொடுத்துட்டோமே, எல்லாம் போச்சுட்டேன்னு. விலை ஏற்றுறதும் அவர் தான், குறைக்கிறதும் அவர் தான். உற்சாம கையை தட்டுங்க. பிடுங்கி எறிந்து ரோட்டில் வீசுவது அவர் தான், நமக்கு தரப்போகிறதும் அவர் தான். அவை தரப்போகிற தேவன் வேண்டுமா? உலகம் வேண்டுமா? இல்லையா? ஆகவே அவரை நம்புங்க. எல்லாவற்றுக்கும் அவர் தான் தேவன், எல்லா காரியத்துக்கும் அவர் தான் தேவன். ஆகவே எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்தும் கலங்கக்கூடாது. கலங்க வேண்டியது நம்முடைய பாவங்களை குறித்து தான், நம்முடைய சாபங்களை குறித்து தான். நீ கீழ்ப்படியாமல் போனால் உனக்குள்ள சாபத்தை அனுப்புவேன் சொன்னது தேவன். அந்த சாபம் உங்களுக்கு மாற வேண்டுமானால் ஒவ்வொருவரும் யாத்திராகமம் 30:15-16 பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் உன் ஆத்துமா பாவம், உன் ஆத்துமா சாபத்தில் பிறந்திருக்கிறது. உயிர் பரிசுத்தத்தில் உருவாக வேண்டும். இந்த பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்க? இனியல். இந்த பையன் பிறக்கிற முன்னாடி ஒரு வாக்கு தத்தம், எத்தனை நாளாக நீ கர்ப்பம் ஆவாயின்னு சொன்னார். சொல்லலையா? சொன்னார் இல்லையா பிரதர்? சொல்லியிருந்து வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அப்படியே ஒரு ஆம்பளை ஆண்டவர் கொடுத்தாரு. இது வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? பிள்ளையை பற்றிருப்பாங்க. இல்லைன்னா பரிசுத்தம் இல்லாமல் பிள்ளையை பற்றிருப்பாங்க. அப்போ சாபம் தானே, சாபத்தினுடைய பிள்ளைகள். இந்த சாபத்தினுடைய பிள்ளைகளை நீங்கள் பெத்த தாய்கள் எங்கே போய் பரிசுத்தம் பண்ணினீங்க? அது தாய்க்கு வேலை இல்லை. பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணுறது ஒரு தாய் தகப்பனுடைய வேலை. அதே நீங்கள் செய்யலை, செய்யணும். நீங்கள் செஞ்சுருந்தா உங்கள் வீட்டில் ஒரு உயிர் போயிருக்காது. அப்போ செய்யலை, இப்போ செஞ்சா. அதனால தான் பஸ் அடித்த பிறகு உயிரோட இருக்கா மக இல்லையா? எத்தனை நாள் மருத்துவமனையில் இருந்தா? இந்த ஊழியத்துக்கு பிறகு உங்கள் மகளுக்கு தீர்க்க தரிசனம், தூக்கில் தொங்குவான்னு சொன்னார், தற்கொலை செய்து கொள்வாள்னு சொன்னார். அதே மாதிரி சும்மா இருந்த இடத்துல விஷத்தை வாங்கி கொள்ளுங்க. எத்தனை காலம் இருந்தா? 40 நாள் மருத்துவமனை. இன்னைக்கு உயிரோட தானே இருக்கா. ஆனால் மூத்த மக என்னாச்சு? இந்த ஊழியம் வர்றதுக்கு முன்னாடி
இளைய மகா என்னாச்சு? தூக்கில் தொங்கிட்டா. அப்போ தேவனை தெரியாது. இப்போ தேவனை தெரிந்த ஒரு மகள் பேரில் ஒரு பொருத்தனை செலுத்தினபடினால மகள் விசாரித்தாலும் சாகலை. இதுதான் ரகசியம். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும். பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணாவிட்டால் இங்கே பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்பினாலும் சரி, கல்விக்கு அனுப்பினாலும் சரி, அயல்நாடு அனுப்பினாலும் சரி, அமெரிக்கா அனுப்பினாலும் சரி, ரோமருக்கு அனுப்பினாலும் சரி, எங்கே போனாலும் வழி தப்பி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தீர்த்து சொல்லுவேன், ஆனால் தீர்த்து சொல்லலை, கொஸ்டிமாரோட சொல்கிறேன். பாவம் செய்யாமல் திரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. சாபம் எங்கே இருக்கோ அங்கே பாவம் பிறக்கும். பாவம் எங்கே இருக்கோ அங்கே சாபம் வந்து பிறக்கும். பெற்றோர்கள் எல்கேஜி அனுப்புகிறீங்களோ, யூகேஜி அனுப்புகிறீங்களோ, பிரிட்டனுக்கு அனுப்புகிறீங்களோ, அமெரிக்கா அனுப்புகிறீங்களோ, பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி அனுப்புங்க. அது கல்விக்கானாலும் சரி, வேலைக்கானாலும் சரி, கல்யாணத்துக்கானாலும் சரி. இல்லை என்றால் ஐயோ கேடு. உங்களுக்கு முன்பாக பிள்ளைகள் பாவம் செய்வதை காண்பீர்கள் என்று தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நானே எழுதியிருக்கிறேன். பெற்றோர்களுக்கு முன்பாக விபச்சாரம் உன் பிள்ளைகள் செய்வார்கள், அதை உன் கண் காணும் என்று 24 வருடங்களுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்டது. என்னால் எழுதப்பட்டது, கர்த்தர் உரைத்து. இன்னைக்கு பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களெல்லாம் எப்படி இருக்காங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்போ முடியாது. எல்லா பிள்ளைகளுக்கும் தான், எல்லாரையும் சொல்லலை, எல்லா தாய்மாரும் சொல்லலை, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. உங்கள் பிள்ளை உங்கள் மக பரிசுத்தம் பண்ண உங்களால் தைரியமாக நெஞ்சில் கை வச்சு அந்த தாய் சொல்ல முடியும், எந்த தகப்பன் சொல்ல முடியும்? சொல்கிறதுக்கு தயக்கம் வரும். ஏன்னா நடவடிக்கைகள் அப்படித்தானே இருக்கிறது இல்லையா? படிக்கிற பிள்ளை நடவடிக்கைகள் அப்படித்தானே இருக்கிறது. ஏனென்றால் பாவம் பின்தொடரும், சாபம் பின்தொடரும். ரெண்டும் தான் அழிக்கிற ஆயுதம். கண்ணுக்கு தெரியாத 2 பட்டயம், 2 பாம்பு, கொத்தும் குத்தும், குத்தும் கொத்தும். அதான் குத்துனா இரத்த காயம், கடிச்சா விஷம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். எரேமியா 8:17. மெய்யாய் இதோ தடைகட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறு யாரும் இல்லை, கர்த்தர் தான் சொல்றார். மெய்யாய், புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுவார், மெய்யாய் மெய்யாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். அப்படித்தானே? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆணையிட்டு தான் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் மெய்யாய், இயேசு புதிய ஏற்பாட்டில் 2 முறை சொல்லுவார், 2-3 முறையாக சொல்லுவார். மெய்யாய் சொல்லுகிறேன், உண்மையாய் சொல்லுகிறேன், தடைகட்டப்படாத கொள்ளிவாய் சர்ப்பங்களை. அதாவது தடை கிடையாது, கடிக்கிறது தடை கிடையாது. நீ இஷ்டத்துக்கு போய் இஷ்டத்துக்கு பாவிகளை கடிச்சிட்டு வெளியே வா. உங்களை கொல்றதுக்கு பாம்புகளையும் அனுப்புவேன். ஆமோஸில் சொல்லி இருக்கிறார், நீ மலை உச்சிகளே குடியமர்ந்தாலும் என் வலதுகரம் உன்னை பிடித்து கீழே கொண்டு வரும். நீ சமுத்திரத்தினுடைய ஆழத்திலே நீ வீடு கட்டி குடியிருந்தாலும் அங்கே உன் பாம்பை அனுப்பி உன்னை கொண்டு போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு பிட்டு, இந்த ரீல்ஸா, நல்லா ரீல் சுற்றி இல்லை, 2 பேரும் வீட்டிலே இருந்து ஆளுக்கு வர ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாரும் டச் ஃபோனை விட்டுட்டு நம்பர் ஃபோனை வாங்குங்க, அது நல்லது. பேசினா வட்ட மாதிரி பொழுதுபகலாம் பைபிளை படிங்க. ஊழியக்காரர்கள் மட்டும்தான் இனி செல்ஃபோன், உங்களுக்கு நோ டச் ஃபோனு. நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வைங்களா, பாவ சாத்தான் உங்களை இழுத்து கொண்டு போயிடுவான். நான் அன்னைக்கு பார்த்தேன், ஒரு ஜட்டியும் ஒரு பிரேசியரும் போட்ட ஒரு பொண்ணு ஒரு அணைக்கட்டு நீர்த்தேக்கத்தில் வந்து நிற்கிறா, ஒரு கேமரா என் கையில் வச்சுக்கிட்டு. ஆற்றுல கிடந்த முதலைக்கே தாங்க முடியல. நடந்த சம்பவம். இந்த 90 வயசு கிழவன் பார்த்தாலும் அந்த பொண்ணை பார்த்தா அவன் உடனே நாக்க தங்க படிச்சிருப்பான், பல்லில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த முதலைக்கு பிடிக்குமோ? பிடிக்காது. முதல்ல எங்கே இருக்குன்னு தெரியாது. அவன் ஆத்தோரமாக நிற்கிறா,
கரையில் தான் நிற்கிற, வெள்ளத்தில் கூட நிற்கல. அந்த வீடியோ போய் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணி எங்கிருந்தோ அந்த முதல்ல டப்புன்னு தண்ணியிலேருந்து சொயின்னு போய் அவளுக்கு தலைக்க உள்ள இவளுக்கு வாயப்படுது. அப்படி சொயின்னு தூக்கி மொத்தம் விழுங்கிட்டு அது கடல் அந்த அணைக்கட்டுக்குள்ளே போச்சு. சூப்பர். 2 பேரில் ஒன்றை தூக்குச்சு. அப்போது ஒரு ஆற்றுல முதல்ல அந்த காயலில் தண்ணி தேக்கத்தில் முதல்ல இருக்குன்னு பொண்ணுக்கு தெரியாது. அவள் கேமரா வச்சு அழகை ரசித்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் முதலை இவளுடைய அழகை ரசித்து விட்டு அப்படியே தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போச்சு. அப்போ முதலைக்கு கட்டளை இட்டது யாரு? பரத்தில் இருக்கிற தேவன். நீ ஜட்டியோட நிற்கிற, மொத்தமா போ. பிடுங்கிட்டாரு. இதான் இது ஒரு வாதை. ஆகவே ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒழுங்காக இருங்க. இல்லைன்னா வீட்டுக்கு விட முதலைகளையும் அனுப்புவார், பாம்புகளையும் அனுப்புவார். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை அறிந்தவர்கள்லாம் அதிகமாக பாவம் செய்கிறார். இதான் வேதனை. கர்த்தருக்கு சகிக்கலை. இந்து மக்களை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்து மக்களை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு தான் மெய்யாக ஒரு கேள்வி கேட்குறேன். நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார். ஏன்னா அவங்களுடைய தெய்வங்களை அவர்கள் கும்பிட போனால் நல்லா குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு பக்தி மார்க்கத்தோட போய் அழகாக கும்பிட்டுட்டு வராங்க இல்லையா? சுற்ற வேண்டியதை சுற்றிட்டு வராங்க. எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்க. பக்தியில் யாரை கும்பிடுறாங்க என்பது முக்கியம் இல்லை. என்ன கேட்டால் இயேசு தேவன் உண்டாக்கின சிலைகள் தான் அது இல்லையா? பாம்பை செய்தது மோசே, காளை எருதுவை செய்தது ஆரோன். அதான் அவங்களுடைய கடவுள். இப்போ நம்ம தேவன் உண்டாக்கினதை அவங்க கும்பிடுறாங்க. நம்ம ஏன் அவங்கள பகிக்க போகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் என்னை ஆராதிப்பதற்கென்றே உங்களை ஏற்படுத்தினேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்படுத்தினேன். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், அது கிறிஸ்தவர்கள். அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நாம் ஸ்ட்ரைட்டாக ஆண்டவரை கும்பிடுகிறோம். அவர்கள் ஆண்டவர் உண்டாக்கினதை அவர்கள் கும்பிடுகிறார்கள். ஆர்சி மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரைட்டாக அவரையும் கும்பிடுவாங்க, அவர் உண்டாக்கின தூதர்களையும் கும்பிடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தானையா. இப்போ எம்மையாம் பகைக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவர்களை அப்படி வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம இப்படி வைத்திருக்கிறார். ஆக ஒரு மனிதன் ஒருவரோடு மோதிக்கொள்வதில் தவறில்லை, தவறு. இப்போ மருத்துவமனைக்கு போகிறான். எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் தரான்னு உன் ஜாதியில் டாக்டரை தேடி போகிற, இல்லை உன் மதத்தில் டாக்டரை தேடி போகிற. ஒருவேளை கிறிஸ்தவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், ஒரு இந்து டாக்டர் தான் மருந்து செய்வான். ஏன் கையை நீட்டி கொடுக்குறிய, பட்டாக்ஷன் தாத்து கொடுக்குறிய, போட்டுக்க ஒரு ஊசின்னு. அவன் எங்கே போச்சு? உனக்கு ஜாதி வரி இல்லையே. அங்கெல்லாம் மருத்துவம் தேவையில்லை. உனக்கு நர்ஸு பண்ணி பார்க்குறாங்கல்ல, ஆஸ்பத்திரி டெலிவரி போகிற, பிரசவம் பார்க்குறது யார்? எந்த ஜாதி, எந்த மதம், எந்த என்னன்னு பார்க்குறியா நீ? எல்லாமே பார்க்குறியா நீ? அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நர்ஸு சிஸ்டர் வெளியே வந்தால் அருவருப்பானவா, ஆக்கெல்லாம் இழுத்து வச்சு ஆர்க்கணும். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கேன்சர் வச்சு அனுப்படாண்டவர். உற்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே மனிதனை பகைக்கலாகாது. மனிதனுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைன்னா நேசித்துக்கொள், அன்பு செய், ஒருவருக்கொருவர் அன்பு செய். இதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே வேதத்தை அறியாதவன் தேவனை அறியாதவன். தேவனை அறிந்தவன் இவர்களை பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே இருக்கீங்க, நான் கொஞ்சம் பேருக்கு ஒரு 25 பேர் இருப்பீங்கன்னு. இப்போ 25 பேரில் ஒரு 10 பேர் அந்தரங்க பாவத்தை எல்லாம் செஞ்சவங்களாக இருக்கலாம். நான் உங்களை பகைக்க முடியுமா? ஐயே இந்திராவா, அது ராணியா, இல்லை அவங்களா இவளா, இதெல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு நான் எப்போவாது முகத்தை காட்டியிருக்கேனா? இல்லை. எனக்கு எல்லாரும் ஒன்று தான். அப்படித்தான் இருக்க வேண்டும். வெளியே போனாலும் அப்படித்தான் பார்க்கணும். ஆனால் பந்திகூஸ்காரங்க அப்படி இல்லை. அவங்க விக்கிரகங்களை தொழுது கொண்டவர்களை போனிலையும் மைக்கிலையும் வரின்னு கிழிச்சிருவாங்க. இவர் யோக்கியர போல, இவர் சாயங்காலம் மந்திரவாது போவார் ஒரு வேளை. ஆனால் விக்கிரகங்களை பார்த்து
விக்கிரகங்களை தொழு கொண்டவன் நரகத்துக்கு போக மாட்டான். ஏய், நீ இருக்கிற கிறிஸ்தவனை பாரியா, ஒழுங்கா குண்டியை கழுவி கொடு, அவன் பரலோகத்துக்கு போட்டுன்னு தான் சொல்லுவேன். அதான உண்மை. குண்டியை கழுவுறது பாவத்தை கழுவு ரெண்டு ஒன்று தான். அந்த பாவத்தை கழுவுனா பரலோகத்துக்கு போகலாம். அதைத்தான் பார்க்கணும். இப்போ நம்ம சபையில் வர பிள்ளைகளை பாவம் செய்யாமல் தடுக்க வேண்டிய பணியை ஊழியக்காரன் செய்யணும். அவங்களுக்கு பாவமன்னிப்பை கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பணியை செய்யணும். அடுத்த வீட்டில் இல்லை இல்லையா? ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணிட்டுருக்குமா, அடியே பார்வதி, கோழினா கூண்டில்னா கோழி கூட்டில் கோழியை பிடிச்சி அடைச்சா முட்டை எடுத்து விட்டு கோழியை விட்டு அடுத்த வீட்டுக்கு அறிக்க கோழியாகணும். அவர் பிரசங்கம் பண்ணிருக்காரு. அப்படியே அவருக்கு என்ன வந்தது, காலையில் கோழின்னா அடுத்த வீட்டில் வந்து மேயும் இல்லையா? அப்போ காலையில் அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கா லட்சுமின்னு வச்சுருவோம். நம்ம கோயம்புத்தூர் லட்சுமி வீட்டில் உள்ள கோழி இப்போது என்கிட்ட வந்துன்னுவீங்களா பார்ப்பேன். அது கோழி முட்டை எடுமா முன்னாடி ஒரு சத்தம் கேட்கும் இல்லை? என்ன முட்டை எடுக்க வேண்டி ஒரு சத்தம் தான் போடும். உடனே பாஸ்ட் தெரிஞ்சு வச்சு, இது பிரசவ வலியாகும், முட்டைக்கு வலி. உடனே சைஸா வா 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 வான்னு கோழியை பிடிச்சி புட்டுக்குள்ள அடைச்சிட்டாரு. ஆனால் முட்டை எடுக்க முன்னே விரிஞ்ச சபைக்கு நேரம் ஆச்சுன்னு ஓடி வந்துட்டார். பொண்டாடி வீட்டில் இருக்கிறார். இவர் பைபிள் பிரசங்கம் பண்ணிருக்காரு. பிரசங்கம் பண்ணுற உச்ச கடையில் அடியே பார்வதி, அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி குண்டுக்குள்ள அடைச்சிட்டுருங்க, அது முட்டை இட்டுருக்க, முட்டை எடுத்து வச்சுரு, கோழியா வழி அப்படி நான் போகக்கூடிய கோழி வெளியில் நான் அவன் தேடி வந்து என்ன அடிச்சிருவா. பிரசங்க நடுவர் திருட்டு பயலுவா. அல்ல, ஒருவருக்கு ஒருவர் பட்சித்து அழிக்கக்கூடாது, ஒருவரை கடித்து பட்சித்து அழிப்பான்னு சொல்லப்படுகிறது. அது கடிக்கவும் கூடாது, பட்சிக்கவும் கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். உண்மை சொன்னால் திருந்துவான். எப்படி முட்டையா? நீங்கள் கோழி வளர்த்தது பின்ன புருஷனு முட்டை தின்னாமல் கண்ட வீட்டில் போயா முட்டை எடுப்பாங்க. அவங்க தைரியம் முட்டையை திருடி சாப்பிடுங்க. அந்த நன்மை செய்தல்